ஹாய் ஹலோ கியூட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்னும் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரோபலக்ஸில் சுமோ சிமுலேட்டர். இது என்ன மாதிரி விளாடணும்னா, இப்போ இவன் வந்து நம்ம அளவுக்கு இப்போ இவன் இருக்கான் ஒல்லி குச்சியா. நம்மளும் ஒல்லி குச்சியாக தான் இருக்கோம், ஆனாலும் இங்கே இவ்வளோ முக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பயிற்சிகள் பண்ண வேண்டும். அதாவது கால் மசாஜி, குத்துற மசாஜி, சாப்பிடணும். மேலே இருக்குது பார்த்தீங்களா ட்ராஃபி, அப்புறம் வந்து சாப்பிட்றது அது ஏறும். அப்புறம் மசில்ஸ்க்கு அங்கே குத்துறது இருக்கும், காலுக்கு அங்கே கால் இது இருக்கும். இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா ஏற்றணும். கரெக்டு தான். இதுக்கு 30 வேணும். அப்போ நம்மகிட்ட 1 இருக்குது. இப்போ 1 சாப்பிட்டு அங்கே 30 ஆக்கி அப்படியே போய்கிட்டே இருக்கணும். நிறைய மேப்லாம் உண்டு, அதை நான் பார்ட்டாக போடுறேன். இது ஃபஸ்ட்டு சீசனு. மறக்காமல் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதில் வந்து நிறைய ஒன்றுமே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இது எல்லாருமே ஒல்லி குச்சியாக தான் இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்போம். இப்போ நம்ம நல்லா ஹெல்த்தி ஆகிட்டு இந்த கூட ஃபைட் போகணும். அந்த ட்ராஃபியை வச்சு தான் அடுத்த இடத்துக்கு ஓப்பன் பண்ண முடியும். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம போகணும். இதான் நம்மளோட கான்செப்ட்டு. இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு, இவ்வளோ போதும். நான் பாதி இது எடுத்துட்டேன், ஏன்னா ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ கிலோவுக்கு சாப்பிட்ருக்கோம், ஆனாலும் இவ்வளோ தான் உடம்பு ஏறி இருக்குது. இப்போ நம்ம குத்தணும். இங்கேருந்து இப்போ 1 இருக்கா, அடுத்த 30. இப்போ நம்ம ஒரு ஆளை ஏற்றிக்கலாம். 30க்கெலாம் போக வேண்டாம். 30 வந்ததுக்கப்புறம் 30லேருந்து குத்தி அடுத்த இது போகணும். அதுக்கப்புறம் காலும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரென்த்தை வச்சோ இல்லை ட்ராஃபியை வச்சோ நம்ம இன்னொருத்தனா நம்ம இப்போ ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் எல்லோரையும் அங்கே போய் ஃபைட் போட முடியும். எல்லா மேப்லேயும் ஒரு பாஸ் இருப்பான், அடியாளுங்களும் இருப்பாங்க. நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு யாரு கூட மோத முடியுமோ மோதலாம். அதுக்கு எல்லோரும் கூடயும் மோதினா பயிற்சி எடுக்கணும். இதுதான் அந்த கேமோட காமிச்சர். பக்கத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலே பேர் காட்டும். யார் நம்ம ஆள்? கை கொஞ்சம் புடச்சிருக்கு. சரி, கையை நல்லா குத்திட்டு காட்டுறேன். இப்போ வந்து அடுத்து நம்ம காலுக்கு போவோம். சுமோலாம் இப்படி தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் எல்லோரும் நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டானுங்க. ஐயோ இது ஒன்று வேணும். என்னது? இதெல்லாம் கொடுக்க முடியாதோ? என்ன வரமாட்டிக்கி? ஐயோ என்னம்மா இதாவது இருங்க. ஸ்டக் ஆகுதுன்னு அவ்வளோ. வந்துருச்சு. 1ஆம் நம்பர். ஓய் ஹூ ஏ ஹெய் ஹூ. நம்மளே ஒரு பிஜிஎம் போட்டுக்க வேண்டிதான் சவுண்டு. அடுத்த 30 வச்சு அங்கே போகணும். மேலும் அப்படி போய்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைட்டு போக போகிறோம் கைஸ். இப்போ வந்து நம்ம ஃபைட் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அடியாள். இவ்வளோ டிராஃபி கிடைக்கும். இவனை அடித்த டாக்ஸிக் கெவின் நிடர்னு ஒருத்தன் வந்திருக்கான். இவன் வந்து அடியாள். அந்த இருக்கான் பாருங்கள் பாஸு. அடுத்த இவன் கூட நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை வச்சு அவனை மோதணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாஸ் அளவுக்கே போயிட்டானுங்க. இப்போ நம்ம இந்த எலும்பு குடியதுக்கு ஊடையில் வந்துச்சு. தம்பி வயிறு அண்ணன் அடித்தா ஒரே அடி தான் போயிட்டான். பாஸுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து வேணும்னா இருங்க பார்ப்போம். அவனோட ஒரு பெரிய அடியாள்கிட்ட இப்போ மோத போகிறோம். டாக்ஸிக் கெவின். உன் பேர் என்னென்னா எக்மேனா இன்னமும் வச்சுருக்கானுங்க பேரெல்லாம். அவ்வளோதான் ஓடிப்பா. என்கிட்டே மோதுற அவன் ஆளுங்க நம்மளையும் பாருங்களேன். ஆனால் ஈஸியாக தோக்கடிச்சிச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த மெசேஜ் ஊடையில் வருது கைஸ். அடுத்து நம்ம அந்த பெரிய பாஸ்கிட்ட மோதணும். எப்படியாவது அவனை மோதி அவனை வான்னு கூப்பிட்ற இருல. இவன் நிறைய அடிச்சுட்டு உன்னைய வந்து பார்த்துக்கிறேன். என்கிட்டே அசால்ட்டா இவனே வர்றத விட்டுட்டான் அடியாள். அடுத்து நீந்தான் டீயை மட்டும் பாரு. அவ்வளோதான் அவனுக்கெலாம். வா ரெடி வாடி ஓடல. இப்போ பாஸ்கிட்ட தான் மோதணும்னு நினைக்கேன். வாழை பார்த்துருவோண்ணே. பணத்துக்காக ஆசைப்பட்டு அவங்ககிட்ட போனியே, என் மனசை மூட்டுட்டு அவங்க கூட போனியே, நான் ஊரில் இல்லாத போது போனியே, போய் சாவிலே. நான் இப்படி தான் சடமு எதுவும் கண்டுக்காய்ங்க. இன்னொரு வாட்டி வா. அவனை நீ கொண்டு கொல்ல விட மாட்டேன். வாடு. இவ்வளோ பெருசாக உடம்புலத்த மட்டும் முடியாது. ஆம்ஸ்லாம் வேணும் தம்பி. சாப்பிட மட்டும் தெரியுது. வாழை ஒன்றே ஒரு கை போட்டுறேண்ணே. இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. நம்ம இன்னொருத்தர் நம்ம ஃப்ரெண்டு தான் தள்ளிகிட்ருக்காரு. இல்லை பேர் காட்டும். வாழை இன்னைக்கு ஒன்று விட மாட்டேனே. மாஸ்டர் என்னது? மாஸ்டர் சுமோவா? நீ மாஸ்டர் சும்மா என்ன மோஸ்டர் சும்மாவா என்ன? இந்த டாக்ஸிக் இவங்கிட்ட மோத முடியாது. இங்கே பாருங்க, அவன் சிலையை வச்சுருக்கானுங்க. ஐயோ இது வேறு வருது. அடுத்த இது நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். நான் அது மட்டும் தனியாக போக விரும்பலை. அவ்வளோதான். நம்ம எப்படியோ பாஸை முடிச்சுட்டு இப்போ லைட்டாக பயிற்சி பண்ணிவிட்டு அப்புறம் காலெலாம் குத்திட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேண்டை ஓப்பன் பண்ணுறதை பார்ட் 2ல் பார்ப்போம். இந்த பார்ட் 1 பிடிச்சிருந்தவங்க வந்து இந்த பார்ட் 1 முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்போ தான் புரியும் அடுத்த பார்ட் 2 போகிறது. மொத்தம் 3 பார்ட்டு. அதுக்கப்புறம் சீசன் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 பார்ட்டு, அப்புறம் ஒரு சீசன் வரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கேம் உங்களுக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ரோபலக்ஸ் போய் ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம்
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அந்த வீடியோவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் விளாடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம லேண்ட் 2 போகிறதுக்கும் இப்போ கூடிய சீக்கிரத்தில் வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லாம் டக்குன்னு போய் செக் பண்ணி பாருங்கள். அது பார்க்காதவங்களும் இந்த பார்ட் 1 எதுனாலுமே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரிசைக்கு பாருங்கள். அப்போ தான் சீசன் போகிறது புரியும். நாங்கள் இப்படி தான் ஆரம்பிக்க போகிறோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கைஸ், அதான் நம்மளுக்கு முக்கியம். எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுக்கணும். இந்த மெசேஜ் சவுண்டு பயங்கரமாக கடுப்பாக்குது. மெசேஜை மாற்றிடலாமான்னு இருக்கேன். சரி கைஸ், பாய் பாய், டேக் கேர்.